என்னது இந்த பஸ் பஸ்ஸோட டிரைவரை பற்றி ஒன்று சொல்லியே ஆகணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மதன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கோம். இங்கே எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து பிரஸ்டல் வரைக்கும் தாங்க. எனக்கு கிடச்சி சின்ன கேப் தான். ஸோ அந்த கேப்பில் வந்து ஒரு சின்ன ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நம்ம இதில் சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டு ஒரு 20 நாளுக்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தனால முடியல. ஸோ இப்போ கேப் கிடச்சிருக்கு. அந்த கேப்பில் ஒரு சின்ன வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்து பிரஸ்டல் வரைக்கும் தாங்க. ஒரு சின்ன ட்ராவல் தான், அதுவும் டவுன் பஸ்ஸில் பண்ண போகிறோம். எப்படி என்னன்னு தெரில. வாங்க பஸ் வந்தோடனே எக்ஸ்டீரியர் இன்டீரியரும் பார்க்கலாம். பார்த்தாச்சுங்க. வாங்க இப்போ இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 2:45 ஆச்சுங்க. 3 மணிக்கு தான் டைம் சொல்லியிருந்தாப்புல காலையில் கேட்கும்போது. நம்ம கரெக்டாக 2:45 எடுத்துட்டாங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒன்று சொல்லணும், அது சொல்கிறேன் சரிங்களா, போகும்போது சொல்கிறேன். ஸோ இப்போ கரெக்டாக நம்ம 2:45 ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ வாங்க நம்ம போகிற வழி எப்படி என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கறது தாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்ததாக இருக்கிற ஜிஹெச் பஸ் ஸ்டாப்புங்க. அதாவது கோயம்புத்தூரோட அரசு மருத்துவமனை பேருந்து நிலையம். ஸோ இப்போ நம்ம பார்க்கறதாங்க கோயம்புத்தூரோட எல்லையான கோணியம்மன் கோயில். ஸோ இதான் கோயம்புத்தூருக்கு எல்லா தெய்வமும். இங்கே ஒரு விசேஷம் நடக்குங்க பிப்ரவரி மாதம். அப்போ அந்த வந்து ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கிராண்டாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்கறது தாங்க டவுனால் பஸ் ஸ்டாப். அதாவது ஜிஹெச் அடுத்த பஸ் ஸ்டாப்னு பார்த்தீங்கன்னா டவுனால் பஸ் ஸ்டாப் தாங்க. ஸோ இது ஒரு மெயின் பஸ் ஸ்டாப். அதாவது எங்கேருந்து வந்தாலும் இப்போ கடை வீதி அந்த மாதிரி மல்லிகை பொருள் வாங்குறவங்க எல்லாருமே வந்துட்டு ஸோ இங்கே இறங்கி தான் பர்ச்சேசிங் போவாங்க. ஸோ அது மெயினான ஏரியாங்க, கோயம்புத்தூரோட மெயினான ஏரியா. ஸோ இப்போ நம்ம பார்க்கறதாங்க பிரகாசம் பஸ் ஸ்டாப். அதாவது அடுத்த பஸ் ஸ்டாப்பாக இருக்கிறது பிரகாசம் பஸ் ஸ்டாப் தாங்க. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க, வைசால் விதி பஸ் ஸ்டாப்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கறது தாங்க ஒப்பனக்கார விதி பஸ் ஸ்டாப். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, சரவணா ஸ்டோர் பஸ் ஸ்டாப்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது ஏன்னா இப்போ அந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டே அந்த ஸ்டோர் இருக்கிறனால சரவணா ஸ்டோர் பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க இப்போ ரீசெண்டாக. இப்போ நம்ம பார்க்கறது தாங்க கோயம்புத்தூரோட பூ மார்க்கெட்டுங்க. அதாவது பூ மார்க்கெட்னா மலரங்கடி. அத்தனை பேரும் வந்துட்டு இங்கே வந்து ஹோல்சேல் ரேட்டில் பூ வாங்குவாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து எப்படின்னா மாலையாகவும் கிடைக்கும், ஹோல்சேல் ரேட்லேயும் கிடைக்கும், கட்டின பூ ரெடிமேடாகவும் கிடைக்குங்க. இப்போ நம்ம பார்க்கறது தாங்க பூ மார்க்கெட்டோட பஸ் ஸ்டாப்புங்க. ஸோ இங்கே இருந்து தான் பஸ் இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் நம்ம பூ மார்க்கெட்டுக்கு. யாராவது வர மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்கறது தாங்க கிராஸ்கட்டோட பஸ் ஸ்டாப். அதாவது கிராஸ்கட்டோட 100 அடி ரோடுன்னு சொல்லுவாங்க.
இப்போ நம்ம பார்க்கறது தாங்க வடகோவை சென்ட்ரல் தேட்டரி பஸ் ஸ்டாப்புங்க. ஸோ இங்கே இருந்து யாராவது காந்திபுரம் போகிறவங்க 7ஆம் நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பார்க்கறது தாங்க அவினாசிலிங்கம் டிவிஎஸ் கூட பஸ் ஸ்டாப்புங்க. இப்போ நம்ம பார்க்கறது தாங்க சாய்பாபா கோயில் பஸ் ஸ்டாப்புங்க. இதுக்கே நேர் ஆப்போசிட்ல இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் இருந்தீங்கன்னா மருதமலை, தொண்டாமுத்தூர், கண்மாய்புரம் பஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்கறது தாங்க கோயம்புத்தூர் தலைமையகம் டிப்போவும் இங்கே தான் இருக்குது. ஸோ ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, புது பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் மெயின் ஸ்டாப்பு. ஸோ இந்த ஸ்டாப்போட நேம் பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டு தான். ஆனால் இங்கே ஊட்டி பஸ் வந்து ஆல்ரெடி இருக்கிறதுனால ஸோ ஊட்டி பஸ் ஸ்டாண்டு சொல்லுவாங்க. அடுத்து கோயம்புத்தூரோட தலைமையக டிப்போங்க, அதாவது பஸ்ஸோட டிப்போ வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ அது ஒரு மெயின் காரணம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட டிப்போ, தலைமையகம் டிப்போ. ஃபஸ்ட்டு இந்த வண்டியே வந்துட்டு இங்கே தான் இருந்தது. நம்ம இப்போ பார்க்குறது தாங்க ஹவுசிங் யூனிட் பஸ் ஸ்டாப். இது வந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்ததாக இருக்கிற பஸ் ஸ்டாப்புங்க. இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தாங்க கோயம்புத்தூரோட எஸ்இடிசி பஸ் டிப்போ இருக்குங்க. ஸோ அது இப்போ நம்ம இதனால கவர் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஒரு வீடியோவில் கவர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ பார்க்குறது தாங்க கவுண்டம்பாளையம் பஸ் ஸ்டாப். இப்போ நம்ம பார்க்கறது தாங்க சேரன்மான் நகர் பஸ் ஸ்டாப்புங்க. இது கவுண்டம்பாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்த ஸ்டாப்பு. நம்ம இப்போ பார்க்கறது தாங்க கவுண்டர்பில் பஸ் ஸ்டாப்புங்க. ஸோ இங்கே இருந்து கேஎன்ஜி புதூர் கணுவாய் போகிறதுக்கு S24 பஸ் அவைலபிளாக இருக்குங்க. நம்ம பார்க்கறது தாங்க வெள்ளைக்கிணறு பிரிவு பஸ் ஸ்டாப்புங்க. இப்போ நம்ம பார்க்கறது தாங்க பிஜி ஆஸ்பத்திரியோட பஸ் ஸ்டாப்புங்க. ஸோ இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இப்போ பார்க்குறது தாங்க துறையூர் பஸ் ஸ்டாப். ஸோ இங்கேருந்து யாராவது வீட்டுக்கரை, கோயில்பாளையம், பன்னிமலை, கணுவாய், மருதமலை போகிறவங்க எல்லாத்துக்குமே நம்ம துறையூர் ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாப் ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. ஸோ அங்கே இருந்து பஸ் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நம்ம இப்போ பார்க்கறது தாங்க வடமதுரை பஸ் ஸ்டாப்புங்க. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு பஸ் விட்டு இறங்கின உடனே நம்மளுக்கு பேக்ஸில் இருக்கிற ரோடு வழியாக கணுவாய், வடமதுரை. ஸோ நம்ம இப்போ பார்க்குறதாங்க NGGO காலனி பஸ் ஸ்டாப்பில் நமக்கு ஆப்போசிட் இருக்கிற ரோட்டில் தாங்க 87ஆம் நம்பர் கோவில்பாளையம் இருக்கிற NGGO காலனி போகிற பஸ் அது நமக்கு ஆப்போசிட் கட்டில் தாங்க போகுது. இப்போ நம்ம பார்க்குறது தாங்க தொக்கம்பட்டி பிரிவு பஸ் ஸ்டாப்புங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது தாங்க ராக்கிப்பாளையம் பிரிவு பஸ் ஸ்டாப்புங்க. இங்கே தாங்க நம்ம கோயம்புத்தூரோட செக் போஸ்ட்டும் இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த செக் போஸ்ட் எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டமலையில் தாங்க இருந்தது. இப்போ ரீசெண்டாக தான் இந்த செக் போஸ்ட்டை இங்கே மாற்றிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ பார்க்கறது தாங்க நரசிம்மன் நாயக்கன் பாளையம் பஸ் ஸ்டாப்புங்க. ஸோ இங்கே இருந்து 20C ஏறினா பூச்சூர் வரைக்கும் போகலாங்க. இப்போ நம்ம பார்க்குறதுனால ABVP ஸ்கூல் பஸ் ஸ்டாப்புங்க. அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க, கேஸ் கம்பெனி பஸ் ஸ்டாப். ஸோ இப்போ நம்ம பார்க்குற ரோடுங்க ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடிங்க. ஸோ எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரிங்க. எப்படி அவ்வளோ மரங்க, ஒரு ரோடே வந்து காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருந்த ரோடை இப்போ அந்த மரங்களெல்லாம் எடுத்துட்டு ஸோ 4 வழிச்சாலையாக பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இருந்த ஃபீல் வந்து ஒரு தனி ஃபீல் தாங்க. ஸோ நம்ம இப்போ பார்க்கறது தாங்க பெரியநாயக்கன்பாளையம் பஸ் ஸ்டாப்பு. இங்கே இருந்து பாலமலை, கோனூருக்கு பஸ் அவைலபிளாக இருக்கும். ஆனால் பாலமலைக்கு மாத்திரம் ஒரு நாளைக்கு 2 பஸ் தாங்க. காலையில் 10:30க்கு ஒன்று, சாயந்தரம் 4:30 மணிக்கு தாங்க. ஸோ ஹீல்ஸுங்கிறதுனால ஒரு நாளைக்கு 2 பஸ் பார்த்ததுனால அவைலபிளாக இருக்கும். நம்ம பார்க்குற ரோட்டில் தாங்க பாலமலை ரங்கநாதர் கோயிலுக்கு போக முடியுங்க.
இப்போ நம்ம பார்க்கறதான பெக்கால் பஸ் ஸ்டாப். ஸோ இப்போ நம்ம பார்க்கறதாங்க ஜோதிபுரம் பஸ் ஸ்டாப்புங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கறதாங்க வீரபாண்டி பிரிவு பஸ் ஸ்டாப்புங்க. பஸ் ஸ்டாப் நேர் ஆப்போசிட் கட்டில் போனீங்கன்னா கோவில்பாளையம், மல்லூர், சாமர்த்தியம்பாளையம், சின்னமுத்தம்பாளையம், மத்தம்பாளையம் போகலாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிரஸ்கன்லி வந்துட்டோங்க. நம்ம வந்த தூரம்னு பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ்லேருந்து பிரஸ்கன்லி வரைக்கும் 23 கிலோமீட்டருங்க. அதுக்கு இந்த பஸ்ஸில் ஸ்பேர் பார்த்தீங்கன்னா 15 ரூபா பே பண்ணணும். முக்கியமாக நான் இந்த பஸ்ஸோட டிரைவரை பற்றி ஒன்று சொல்லியே ஆகணுங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து காலையில் எங்கள் அக்கா பொண்ணை வந்து ஸ்கூலுக்கு விட போகும்போதே வந்து இந்த பஸ்ஸை பார்த்தனால சரி இன்றைக்கி ட்ராவல் விளாக் பண்ணணுமே அப்படிங்கிறத பர்மிஷன் கேட்க போயிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நான் என்ன கேட்டேன்னா, நான் இந்த மாதிரி மத்தியானம் வந்து பஸ் 1 மணிக்கு மேலே எப்போ வரும் அப்படின்னு கேட்கும்போது 3 மணிக்கு வரும்ப்பா, 2:50க்கு வருவேன், ஸோ 3 மணிக்கு எடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாப்புல. சரி ஓகேங்கண்ணா அப்போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ ஆனால் மத்தியானம் வந்து கரெக்டாக இன்றைக்கி பஸ் பார்த்திங்கன்னா 2:45க்கே வந்துருச்சுங்க. வந்த உடனே எடுத்துட்டாங்க. ஸோ வந்தோடனே நான் பயந்துகிட்டே தான் வந்தேன் வீட்டிலேருந்து. ஸோ டவுன் பஸ்ஸில் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம், ஸோ எப்படி இருக்க போகுது, முன்னாடி சீட்டு எப்படி தருவாங்களா, என்ன ஏது ஒன்றுமே தெரில. ஸோ ஆனால் இவர் நான் வந்தோடனே அண்ணா வணக்கம்ண்ணா அப்படின்னு சொன்ன உடனே வாப்பா உட்காருப்பா அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு அன்பான ஒரு இது பண்ணார். ஸோ எப்படின்னா, எனக்கு இத்தனை நாள் ட்ராவல் பண்ணதில் இவர் இன்றைக்கி சொன்னது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிரஸ்கன்லி வந்துட்டோங்க. ஸோ கரெக்டாக 1.25 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம பஸ் வந்து பிரஸ்கன்லி வந்து சேர்ந்துருக்கு. ஸோ வாங்க அடுத்த ட்ரிப்பில் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்படிக்கு உங்களிடம் வந்து விடைபெறுவேன்.